கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். என கருமையானவர்கள், இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, நான் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறேன் அல்லது நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே நாம் நடக்க வேண்டும். நமக்கு முன்மாதிரி நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நாம் யாரை பின்பற்ற வேண்டும்? மனிதர்களை அல்ல. நம்முடைய ரோல் மாடல் இயேசு கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். இயேசு மற்றவர்களை மன்னித்தார், இயேசு மற்றவர்களை நேசித்தார், விரோதிகளையும் நேசித்தார், விரோதிகள் மேல் அன்பு கூர்ந்தார். நம்முடைய வாழ்க்கையும் இயேசு நமக்கு கொடுத்த முன்மாதிரி அதுதான். நாம் மற்றவர்களை நேசிக்கிறோமா? நம்முடைய வாழ்வில் அந்த சகோதர அன்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்புகிறார். இயேசு நமக்குள்ளாக பகையோ பொறாமை விரோதங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லி விரும்புகிறார். எனக்கு அருமையானவர்களே, நாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறோம் என்று சொல்லுமானால் நாம் அவர் நடந்தபடியே நடக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நான் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறேனா? கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம். கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் நமக்கு அதிகமாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை நாமும் கூட கிறிஸ்துவின் வார்த்தையை அநேகருக்கு சொல்லக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தைகளை நாம் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தையே ஒரு நாள் நம்மை நியாயம் தீர்க்கும் என்று சொல்லி. ஆகவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் அல்லவா? எனக்கு அருமையானவர்களே, நாம் இந்த வார்த்தையில நிலைத்திருக்கிறோமா? அவர் நடந்தபடி நாம் நடக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய செயல்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய சாயல் நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டும். இயேசு அன்பை வெளிப்படுத்தினார், இயேசு தம்முடைய தாழ்மையை வெளிப்படுத்தினார், இயேசு மற்றவர்களை நேசித்தார், ஏழ்மையில் இருந்தவர்களை, தாழ்வில் இருந்தவர்களை நேசித்தார், வறுமையில் இருந்தவர்களுக்கு உதவினார். எனக்கு அருமையானவர்கள், இந்த வார்த்தைகளை கேட்கிற நாமும் நம்முடைய வாழ்வில் இயேசுவின் சாயலை பிரதிபலிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நாம் பல நூற்றாண்டுகளாக நம்முடைய மூதந்தையர்கள் மூலமாய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் எனக்குள்ளாக கிறிஸ்து ஜீவிக்கிறாரா? நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறேனா? எனக்குள்ளாக கிறிஸ்துவின் அச்சடையாளங்கள் இருக்கிறதா? ஒருவேளை இந்த வார்த்தைகள் கடினமாக இருந்தாலும் நாமே சோதித்து பார்ப்போம். நான் கிறிஸ்துவோடு கூட இருக்கிறேனா? கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறேனா? எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறவனமாய் அவர் நடந்தபடியே நாமும் நடக்க நம்ம இந்த நாளிலே, ஆண்டவரே என்னை உருவாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி அப்பா. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, நாங்கள் உண்மையிலே நிலைத்திருக்கிறோம் என்று சொல்லியும் அநேக வேளைகளிலே உலகத்தால், உலகத்தின் காரியங்களால், சமுதாயத்தால் நாங்கள் அங்குமிங்குமாக அலைக்கழிக்கப்படுகிறோம், தள்ளப்படுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சுயத்தை இழந்து போய்விடுகிறோம். இந்த நாளிலும் எங்களை ஒரு விசை கூட கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஒரு விசை கூட எங்களை ஒவ்வொருவரையும் அரவணைத்துக் கொள்ளும். நாங்கள் உங்க பிள்ளைங்கப்பா, உங்களை விட்டு நாங்கள் தூரம் போக மாட்டோம். கேட்கிற ஒவ்வொருவருமே உங்க கருத்தை வைங்கப்பா. அரவணையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.